கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2 முதல் 4 ஆகிய வசனங்கள், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை கர்த்தருடைய சமூகத்தில் போனாலும் முதலாவது பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்ணணும். ஏன்னா சில குடும்பத்திலே எனக்கு ஆசீர்வாத தடை இருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுத்துனேன், நான் சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், நான் உங்களுடைய ஜெபத்தை நான் இரவு மூலமா கேட்கிறேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கு. பல சூழ்நிலையில நம்ம எத்தனையோ காரியங்கள் சொன்னாலும் கூட எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு, அது நம்ம கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ஏன்னா 24 மணி நேரம் பேசுற பேச்சு உண்மையிலே தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? ஏதாவது ஒரு பொய்யான காரியத்தை நம்பி நம்ம கடந்து போறோமா? நம்ம கைகளில் ஒரு சுத்தம் இருக்கா? இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள், நிறைய குழப்பங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களுக்காக புலம்புற சில தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், பல சூழலிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஒரு ஜெபத்துக்கு ஏன்னே இன்னும் பதில் வரல, நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்றேனே, நான் ரொம்ப நாளா ஒரே காரியத்துக்கு நான் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில ஜெப குறிப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட லைட்டா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசுவேன். அப்போ என்ன கேட்பேன் அப்படின்னா, தேவனை எந்த அளவுக்கு தேடுறீங்க? பகல்ல சும்மா இருக்கும்போது எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அது செல்போன்ல இருக்கலாம், வீட்டில் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, எவ்வளோ நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை ஏன் வந்துட்டே இருக்கு? உங்களுடைய ஜெபத்துக்கே இன்னும் பதில் வரல. அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பாவமான காரியம் தொடருது? வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற அக்கிரமமான காரியம் என்ன? உங்கள் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கா? ஏன் குடும்பத்துக்குள்ள மறுபடியும் சாபம், மறுபடியும் வியாதி, மறுபடியும் போராட்டம், பலவிதமான குழப்பங்கள், ராத்திரி நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள், தேவையில்லாத மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள், நைட் நேரத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கணவர் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாரு, சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க, சில குடும்பத்துல மாந்திரியத்துல கட்டப்பட்டிருந்தாங்க, சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பரிசுத்தவான்களை போய் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க, சில குடும்பத்துல இருதயத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை, ஒரு தனிமையான நிலைமை. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னா இவ்வளவு காரியம் அப்படியே உள்ள டிராவலிங்ல இருப்பாங்க. எப்படி நம்ம ஒரு ட்ரெயின்ல போகும்போது பலவிதமான ஜனங்கள் ட்ரெயின்ல போறாங்களோ, ஒரு வாழ்க்கை பயணத்திலே, ஒரு குடும்பத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இணைந்திருப்பாங்க. அப்போ இரவு நேரத்துல சில குடும்பத்துல வீட்டுல பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், பேரம்பேத்தி உடம்பு சரியில்லாம இருக்கும், ஐசியூல இருப்பாங்க. சில குடும்பத்துல
வயசாயிருக்கும், அவங்களுக்கு பார்த்தா பலவீனமா இருக்கும். எத்தனையோ சூழ்நிலை இரவு நேரத்துல இணைந்திருப்பீங்க. எந்த சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருந்தாலும் சரி, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை இருக்கா? இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய், அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்னெல்லாம் காரியம் இருக்கு? எந்தெந்த வேரு தொடருது? எப்போதுமே ஒரு வேர கண்டுபிடிக்கணும். ஒரு மரம் வச்சாச்சு. அந்த மரம் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மரத்தினுடைய வேர் எங்க இருக்கு? ஒரு ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னா, அதனுடைய கிளைகள் எப்படி இருக்கு? நல்ல தண்ணி ஊத்தி, நல்ல உரம் வச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கா? விருத்தி இருக்கா? பெருக்கம் இருக்கா? குடும்பத்துக்குள்ள எல்லா சூழ்நிலையுமே ஆசீர்வாதம் இருக்கா? ஏதோ ஒரு காரியத்துல எப்ப பார்த்தாலும் ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? சில குடும்பத்துலலாம் வேதனையே வாழ்க்கையா போச்சு. அது ஒரு பக்கம் பார்த்தா பேங்க் லோனா இருக்கலாம். இல்ல வெளியில ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கியிருப்பாங்க. நெறைய சூழ்நிலை இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இணைந்திருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன காரியத்துக்காக தேவனுடைய பாதப்படியில ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்கிறீங்க, இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நான் தான் யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, கற்பத்தனுக்காக ஜெபிக்கிறாங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா காரியத்திலுமே தேவன் ஆசீர்வதிப்பார். கற்பத்தனியா தேவன் தருவார். குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் 24 மணி நேரம் எப்படி வாழ்ந்துட்டு ஜெபிக்கிறேன், அதுலதான் முக்கியமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. நான் எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போறேனோ, அப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை. அந்த பிரிவினை தான் நிறைய ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. உண்மையிலே ஒரு முக்கியமான வசனத்தை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை. ஒண்ணும் இல்ல, வீட்டுல அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், பையன் இருப்பான். நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எப்பமாவது கர்த்தரை விட்டும் தள்ளி போய் பாவம் பண்ணிடுவாங்க. அம்மா அப்பாவுக்கும் தெரியாம சில பாவத்துல போய் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா முகத்துல முழிக்கவே மாட்டாங்க, அம்மா முகத்துல முழிக்கவே மாட்டாங்க. என்ன கேட்டா, அந்த குற்ற உணர்ச்சி, இந்த மனசாட்சி, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், எங்க அம்மா அப்பா விட்டு நான் தள்ளி போயிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா பேச்சு குறைஞ்சிரும். அந்த உண்மையான ஒரு பழைய ஒரு கனெக்டிங் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிதான். எனக்கும் பரலோகத்துள்ள பிதாவுக்கும் அந்த நடுவுல ஒரு பாலம், அந்த பாவங்க ஒரு நடுச்சுவர், ஒரு பிரிவினை. இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இரக்கங்களை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி தேவனோடு நாம் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளை முதல்ல மனம் திரும்பிட்டா, என் பையன் முதல்ல மனம் திரும்பிட்டான், பாவத்தை அறிக்கை பண்ணிட்டான், இனிமேல் செய்ய மாட்டேன்ட்டான், இயேசு கிறிஸ்துனால கழுவப்பட்டான். முதல்ல தேவன் அதை பார்ப்பாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கையில சுத்தம் இருக்கணும், கண்ணில் சுத்தம் இருக்கணும், இதயத்துல சுத்தம் இருக்கணும், சிந்தனையில சுத்தம் இருக்கணும், வாழ்க்கையில சுத்தம் இருக்கணும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியத்தை வச்சுட்டு யோசித்தால் அது தடையா மாறிடும். அதுக்கு பேர் தான் தடை. தடைனா என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு? நைட் நேரத்துல கொஞ்ச நேரம் செய்தி கேட்குறீங்கல்ல, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? சில குடும்பத்துல புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு பேசாம இருப்பாங்க, கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா வேற யார்ட்டையோ பழக ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே தள்ளி போயிடுவாங்க. ஆக மொத்தம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க பார்த்தா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா கள்ள தொடர்பு. இப்ப நிறைய குடும்பத்துல புருஷன் முன்னாடிக்குள்ள ஐக்கியமே இல்லை, பிரிவினை. இந்த பிரிவினை எங்க வந்துச்சு அப்படின்னா
கணவன் மனைவி அப்படின்னா அன்பு கூறணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு கூற முடியல, விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, இறங்கி போக முடியல. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையா மாறிடுது. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எனக்கும் தேவனுக்கும் அந்த தொடர்பு, இந்த கான்டாக்ட் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. யோசித்து பாருங்களேன். நான் அந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்ப அக்கிரமம் இருக்கும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை, இது நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் ஜெபத்துக்கு தடை இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த அக்கிரமமான காரியமா இருந்தாலும் என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா, நடுவில் ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் அதனுடைய விவரம், ஏனென்றால் உங்கள் அக்கிரமங்கள், அதாவது உங்கள் கைகள் இரத்தத்தாலும், அதான் அக்கிரமம், உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே கையில் ஏதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் லஞ்சம் வாங்குற காரியமோ இல்லை அசுத்தமான காரியமோ கையில் இருக்கும்போது அது ஒரு கரை. அந்த கரை இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில ஒரு அக்கிரமம் தொடருதுன்னு அர்த்தம். அதை போய் முதல்ல தேவனோட சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். தேவனோட சமூகத்தில் எப்படி அறிக்கை பண்ணணும் அப்படின்னா, அப்பா நான் இத்தனாவது வயசுல இந்த நாளில் இப்படி ஒரு காரியத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் போது கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல உங்கள் உதடுகள் பொய்யை பேசி. இப்போ அடுத்த பாவம் எங்க இருக்கு அப்படின்னா உதட்டுல இருக்கு. எப்போ பார்த்தாலும் பொய்யை பேசிச்சுட்டு அப்புறம் தேவனோட சமூகத்துல போய் எப்படி உண்மையா ஜெபிக்க முடியும்? சில குடும்பத்துல 24 மணி நேரம் பொய்யை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. நான் யாரு, என் குடும்பம் யாரு, அது என்ன இது என்னன்னு சொல்லி எல்லாத்துலயுமே போய் பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில உண்மை இருக்காது. உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை அப்படின்னாலே தேவன் தான் உண்மையா இருக்காரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். அப்போ இயேசுனுடைய வழியில ஒரு மனுஷன் வரணும், மாறணும். மாறினா மட்டும்தான் உண்மையா பேசுவோம். இல்லைன்னா பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள் அப்படின்னா அது பொய் பேசுற ஒரு சுபாவமா இருக்கும். பொய் பேசுற நிறைய காரியங்கள் உள்ள இருக்கும். பிசாசு தான் பொய்க்கு பிதா என்று எழுதப்பட்டிருக்கு, லூசிபர். அப்போ ஒரு மனுஷன் பொய்யை பேசிட்டே இருக்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் உண்மையா பேசுறதுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ அதுல இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பும் தான் நம்ம ஜெபமே பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது, நீதியை தேடுகிறவனும் இல்லை. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டுக்கு அப்படின்னா, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். நீதியை தேடுகிறதும் இல்லை. நீதியை தேடுனா ஆசீர்வாதம். முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப முதல்ல தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு தான் ஜெபம் கேட்கப்படும். நான் முதல்ல தேவனை தேடினால் என்னோட ஜெபத்துக்கு பதில் வரும். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்தீங்கப்பா. உங்க சமூகத்துல வருகிறோம்ப்பா. உங்க ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கமான பாவம் எதுவா இருந்தாலும் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கைகளை சுத்திகரிங்க. வீண் வார்த்தை, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். கர்த்தர் பிரியமில்லாமல் பொய்யான காரியம் இதெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, மன்னிங்க. அப்பா கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளிலும் நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டிரைவிங்ல யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
இன்பமான தூக்கம் தாங்க என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாவி விட்டும் எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்கணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான முத்திரை போட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல கடன்ல கஷ்டத்துல பிரச்சனையில யாரெல்லாம் தவிக்கிறவங்களோ கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், அந்த கண்ணீரை மாற்றி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் எல்லா காரியத்திலையுமே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. காலை வேளையில ஜெபித்து புறப்பட்டாங்க, குடும்பத்தை பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். நைட் நேரத்துல யாரெல்லாம் தேவையில்லாமல் அப்பா பல காரியத்துல வேதனையோடு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கற்பத்தினையா ஜெபிடுங்க. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவையெல்லாம் செஞ்சீங்க, நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ கர்த்தர் சந்தித்து மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல அப்படின்னா தேவன் அருளி அப்ப மினிஸ்டருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவன்ல வரணும். ஆட்டுக்குட்டியான ஜீவப்ஸ்ல எழுதப்படணும். பொய் தீட்டு அருவருப்பு கர்த்தர் பிரியமில்லாமல் எந்தெந்த குடும்பத்தில் ஈடுபட்டாங்களோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, துணிகரமான பாவத்தை மன்னித்து, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அப்பா உங்களுடைய அன்பினால நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. கர்த்தர் பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நிறைய குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டுறது தடையா இருக்கு, வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையா இருக்கு. தடைகளை நீக்கி போட்டு உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிபூர்ணமா ஆசுறீங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். விசேஷமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய இதயத்துடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் பொறுப்புங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கின்றாஜா. எத்தனையோ குடும்பத்துல குறைகள் குற்றங்களோ அப்பா இருக்கிறாங்கப்பா, அதை எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசிரிங்க. உங்க நாம மட்டும் இருக்கட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசிரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மெய்யுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஒரு நிமிடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.